அனைவருக்கும் வணக்கம். HDFC பேங்க்கை தான் இன்றைக்கி டீப் அனலைஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனரில் பேசிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் என்னென்ன டேட்டா, அது உங்களுக்கும் தெரியும். அதை தாண்டி குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அதில் எந்த டேட்டாவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு 8 ரேஷியோவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 8 ரேஷியோவை நீங்கள் பார்த்தாவே இந்த பேங்க் ப்ராக்ரஸ் ஆகுதா, ஹெல்த்தியாக இருக்கா, இந்த பேங்க் வந்து ஸ்டேபிளாக அதோட க்ரோத்தை காமிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிட முடியும். இன்றைக்கின்னு கிடையாது, இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வரப்போ இந்த வீடியோ எடுத்து வச்சாலும் அது கூட மேட்ச் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். உங்களால் ஓனாக நீங்களே அனலைஸ் பண்ணி இந்த பேங்க்கோட டிசிஷனை நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். HDFC பேங்க்கை ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவோம். இது லார்ஜ் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 11,34,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறது 8 ஜூன் 2026. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 737 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது சொல்லப்போனால் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹை பார்த்திங்கன்னா 1020 போயிருக்கு ரீசெண்டாக. ஓகேங்களா. ஸ்டாக் பிஇலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 15 இருக்குது, நல்லா தான் இருக்குது. புக் வேல்யூ 378. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 மடங்கு அதிகமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ட்ராபேக்லாம் கிடையாது, அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்டர் வேல்யூ கிடையாது, பட் அட்ராக்டிவாக தான் இருக்குது. புக் வேல்யூக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 1.77% டிவிடெண்ட் தராங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி ROCE பார்த்திங்கன்னா 7%. மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 to 20% இருக்கும். அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பிலோ 10 இருக்கு இல்லைங்களா. பேங்கிங் செக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7%, 6, 8 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பார்த்திங்கன்னா 13%. அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. நிறைய ஸ்ப்ளிட்டு போனஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. அதுவும் ஓகே தான். ப்ரைஸ் டு புக் வேல்யூ அதுதான் சொன்னேன் இல்லைங்களா. புக் வேல்யூக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு அதுதான் இதை மீன் பண்ணுது. 1.9% ஹையரில் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. EPS earning per share பார்த்திங்கன்னா 50 ரூபீஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஸ்ப்ளிட் கொடுத்தனால 100லேருந்து 50க்கு டவுன் ஆயிருக்கு, பாதி வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ EPS growth லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 6.27% தான் இன்க்ரீஸ், அதாவது 6.2% தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு EPSல. இது ரொம்பவே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது 3 வருஷத்தில். ஏன் அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸ், HDFCயோட ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து HDFC பேங்க்கோட மெர்ஜர் பண்ணாங்க. அந்த ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த HDFC பேங்க்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 வருஷத்தில் அதுக்கான ப்ராசஸ் தான் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு EPS இன்க்ரீஸ் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட்டு 3 இயர்ஸில் கன்சாலிடேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பிக்கப் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டெப்ட்டு ஒரு 5 இயர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் தாங்க இருக்குது. 15 லட்சம் கோடியிலேருந்து 36 லட்சம் கோடி, ஆல்மோஸ்ட் 37 லட்சம் கோடி டெப்ட் இருக்குது. டெப்ட் மீன்ஸ் என்னங்க, பேங்க்குக்கு அசட் என்னது, லோன் கொடுக்குறதான். லோன் எல்லாத்துலேயுமே இது தான் அசட்டு, லைபிலிட்டி எல்லாமே இதில் தான் ஆட் ஆகும். அதனால இது டெப்ட்டுன்னு காமிக்குது. பேங்கிங் செக்டரில் நீங்கள் டெப்ட்டை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதோட மெட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த 8 கீ பாயிண்ட்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேங்க்கு ஸ்டேபிளாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, நீங்கள் செக் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டெப்ட்டை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். இது அவ்வளோ பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கணும். மற்ற செக்டர்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே நீங்கள் டெப்த் அவ்வளோ சீக்கிரமாக அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இங்கே அதிகமாக தான் இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா லோன் கொடுக்குறாங்க, லோன் எல்லாமே டெப்ட்டில் வந்து சேரும், லைபிலிட்டியில் வந்து சேரும். ஓகேங்களா. லாஸ்ட் 3 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்தவரையும். அடுத்து டெப்ட் டு ஈக்விட்டி, இதுவுமே ஃபார்முலா வந்து மாறுங்க. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1க்கு கீழே இருந்தால் தான் நல்ல ஒரு ஸ்டாக்குன்னே சொல்லுவாங்க. பேங்க்கை பொறுத்தவரையும் ஃபார்முலாவே வேறு. இங்கே வந்து டெப்ட் டு ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும், டெப்ட் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் பேங்கிங் செக்டரை புரிஞ்சிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த பேங்கிங் செக்டர் வந்து அனலைஸே பண்ண முடியும். அதனால தான் நீங்கள் வெறும் ஸ்க்ரீனரை வச்சு மட்டுமே ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட முடியாது. அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன எல்லாமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும். அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஓகேவா. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் HDFC பேங்க்கில் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா லட்சம் கோடியில் வரும். இங்கே வந்து நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்காக 1540 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலாக்கெலாம் யூஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கோடிக்கணக்கில் ஷேர்ஸ்லாம் வரும். சிம்பிளாக நம்பர் கொடுத்துருக்காங்க. பிளட்ஜ் பர்சன்டேஜ், ஸ்டாக்கை ஈக்விட்டியை பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்குவாங்க. அப்படியே தான் பண்ணியிருக்காங்களா HDFC பேங்க்னா? கிடையாது. ரொம்பவே நல்ல விஷயம். பிளட்ஜ் எதுவுமே பண்ணவே கிடையாது.
பிஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 1% கீழே இருந்துச்சுன்னா அண்டர் வேல்யூ, அதாவது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். 1% கீழே தான் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இண்டஸ்ட்ரி பீனா நீங்கள் ஒன்றும் இண்டஸ்ட்ரி பீனா என்ன, ஸ்டாக் பீனா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒட்டுமொத்த செக்டாரோட பிஇ பார்த்திங்கன்னா 14.4. ஹெச்டிஎஃப்சியோட பேங்க்கோட ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 15. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி, அதாவது பேங்கிங் செக்டாரோட ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃபாலோ பண்ணுது, ரொம்பவே நல்லது தான். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசர்வில் எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 6 லட்சம் கோடி ரிசர்வில் வச்சுருக்காங்க பேங்க்கோட சேஃப்டியாக. ஓகேங்களா? அதுவுமே ரொம்ப நல்லது தான். ரிட்டர்ன் ஆன் அசெட்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட அசெட்டை வச்சு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, 1%க்கு மேலே இருந்தாவே நல்லது தாங்க. இது 1.7% வச்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பர். என்னையை பொறுத்தவரையும் இப்போ பார்த்த இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே வச்சு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு வேல்யூவில் இருக்குது, அட்ராக்டிவாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களை பை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. இன்கேஸ் நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு பை பண்ணுங்கள். இது வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஒரு டிஸ்கஷனுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர்ஸ் 0 தாங்க. மேக்ஸிமம் பேங்க்ஸில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் பெருசாக இருக்காது. அது ஆர்பிஐயோட ரூல்ஸ். அது எந்த பேங்க் எடுத்திங்கனாலும் பெருசாக இருக்காது, ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் செல்லிங்லேயே தான் இருக்காங்க. அதுவும் ஹெச்டிஎஃப்சிலாம் ஒரு ரொம்பவே வெயிட்டேஜ் அதிகமான ஸ்டாக்ஸு. அது இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் அதுக்கு ஈக்குவலாக வாங்கியிருக்காங்க. போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் எவ்வளோ செல் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலாக டிஐஸும் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் அப்படியே தாங்க ஹோல்டு பண்ணுது, 0.18% ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி எதுவும் ஆட் பண்ணவே கிடையாது. பப்ளிக் நம்மலாம் ரீட்டைல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருசாக வாங்கலை, அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் 17 இங்கே போய் 16 போய் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஆவரேஜாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நம்மலாம் அவ்வளோதான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ரெவன்யூ க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. 10-11 வருஷத்தில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ க்ரோத்தில். சேல்ஸுமே நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு ஒரு 10,000 கோடியிலேருந்து இப்போ 79,000 கோடிக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் தான். ஓகேங்களா? அடுத்து இபிஎஸ் க்ரோத்தை நீங்கள் அதே மாதிரி பாருங்கள். 10%லேருந்து இப்போ 49% இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக கன்சாலிடேட் ஆகிருக்கும். அதுக்கு அந்த மெர்ஜர் தான் காரணம். இந்த கன்சாலிடேட்லேருந்து இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் பிஇ வந்து சஸ்டெயின் ஆகும். 16, 17, 15 இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகும். ஸ்டாக்கோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக்கோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இது நான் நிறையா ஸ்டாக்கில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஃபுல் டோட்டல் அனலைஸ் பார்த்தாச்சு. ரெவன்யூ நல்லா தான் இருக்குது, நெட் ப்ராஃபிட் நல்லா தான் இருக்குது, டெப்ட்டு, ஈக்விட்டி, ஸ்டாக் பி, கரண்ட் ப்ரைஸ் எல்லாமே அட்ராக்டிவாக தாங்க இருக்குது. இது என்னோடய வியூ, அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த முக்கியமான அந்த 8 கீ ரேஷியோவை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும், இந்த பேங்க் ஸ்டேபிளாக பேலன்ஸாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா ரேஷியோஸுமே ஸ்க்ரீனில் செக் பண்ண முடியாது. ஒன்று தவிர ரிட்டர்ன் ஆன் அசெட், அதை தவிர மற்ற எல்லா கீ மெட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குற ரிசல்ட்டில் மட்டும்தான் உங்களால் செக் பண்ண முடியும். இதுதான் ரொம்பவே முக்கியம். ஸ்க்ரீனில் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி கொடுக்குற டேட்டா எல்லாமே நம்மளால் ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அது எப்படி இம்பேக்ட் பண்ணும் நம்மளால் சொல்ல முடியாது. முக்கியமாக இந்த ரேஷியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பேங்க்கு ஸ்டேபிளாக இருக்கான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த கீ ரேஷியோஸை நான் தனித்தனியாக இந்த ரேஷியோ எதை மீன் பண்ணுது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கமெண்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரேஷியோஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் சைடு இருக்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி காமனாக நீங்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிற எல்லா பேங்க்குக்குமே நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் அந்த பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். லெஃப்ட் சைடு இருக்கிறது இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துருக்க ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிற டேட்டா. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து எடுத்த ரிப்போர்ட்லேயும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்கிற டேட்டா தான் அங்கே இருக்கும், கம்பேரிஷன் அது கூட சேர்ந்துருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்க்குற ரேஷியோ பார்த்திங்கன்னா கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ 19.71 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் பார்த்திங்கன்னா அது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஆர்பிஐ எவ்வளோ பர்சன்டேஜ் பெஞ்ச் மார்க்கை வச்சிருக்கு அப்படின்னா 12%. அதுக்கு மேலேயே ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. பேங்க் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குன்னு மீனிங் இது. ஓகேங்களா? அடுத்து கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட், இது பார்த்திங்கன்னா 3%க்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேங்கிங் செக்டாரோட மினிமம் பெஞ்ச் மார்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா கிராஸ் நான் பர்ஃபார்மிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1.1%ல் நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க.
இதில் அக்ரிகல்ச்சரோட லோனை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 0.91% வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஏ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.7 மெயின்டைன் ஆகிட்டுருக்குங்களா. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. 20லேருந்து இப்போ 19.7% இருக்குது. லிக்விடிட்டி ரேஷியோவும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக 2 குவார்ட்டர் மட்டும் தான் டிப் ஆகிருக்கு. இங்கேயும் 2 குவார்ட்டரில் மட்டும் தான் டிப் ஆகிருக்கு. மற்றபடி நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கிராஸ் என்பிஏ 1.2%, நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.4%. இதில் அக்ரிகல்ச்சர் இருக்கிற லோனை டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 0.9% இருக்குது கிராஸ் என்பிஏ. அதுலேயும் பிசிஆர் ரேஷியோவை கவர் பண்ணி பார்த்தோம்னா 0.4% தான். இந்த பிசிஆர் ரேஷியோனா என்னென்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கு எல்லா கடனையும் பிசிஆர் ரேஷியோவை வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் 0.38% இருக்குது. இப்போ நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் 1%க்கு உள்ளே இருக்கணும். ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. 0.38% மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பிசிஆர் ரேஷியோன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா. பிசிஆர் ரேஷியோனா எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி. இப்போ திடீர்னு இப்போது ஒருத்தங்க கடன் வாங்குறாங்க, ஒரு 1000 கோடி கடன் வாங்குறாங்க, என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கட்டிட்டு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க கட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேங்க்கு பெரிய லாஸ் இல்லைங்களா. அப்போ பேங்க்கால் அதை கட்ட முடியணும் அப்படிங்கிறதுக்காக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று எடுத்து வைப்பாங்க. அதுதான் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. இப்போ இந்த கவரேஜ் ரேஷியோங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அதை ஒரு 70%க்கு மேலே எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா பேங்க்கால் அந்த லாஸை ஈடுகட்ட முடியும். அப்போ 67% தான் இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்டும் நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால இந்த 67%ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 70க்கு மேலே கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டை, அதாவது ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோவும் நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்தவரையும். பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.55, அதாவது 3.38% மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா 3 to 4% இருக்கணும். இது எதை மீன் பண்ணுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு சம்பாதிக்கிறதும் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, அதாவது பொதுமக்களுக்கு கொடுக்கறதும் எல்லாத்தையும் போக மைனஸ் பண்ண அவங்க பேங்க்கு கையில் எவ்வளோ ப்ராஃபிட் நிற்குது அப்படிங்கிறது தான் இதை இண்டிகேட் பண்ணுது. அது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை கம்பேரிசனில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நெட் இன்ட்ரெஸ்ட்டு இன்கம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. சரி, நான் குவார்ட்டர் நல்லா இம்ப்ரூவ் மீன்ஸ் என்னென்னா கன்சாலிடேட் ஆகுது. ஆனால் அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனால் ஒரு மாதிரி கன்சாலிடேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இயர் ஆன் இயரும் சரி, குவார்ட்டரும் சரி கன்சாலிடேட் தான் ஆகுது. அதிலேருந்து எவ்வளோ மார்ஜின் கிடைக்கிது அப்படின்னா 3.38% மார்ஜின் கிடைக்கிது. அதுவுமே குவார்ட்டர் பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகுது. ஆனால் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இதை வச்சுக்கலாம். நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா காஷா ரேஷியோ, அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது எவ்வளோ பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 40%க்கு மேலே ஒரு பேங்க் மெயின்டைன் பண்ணுதுன்னா சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஈஸி மணி, அதாவது அவங்க பெருசாக மெனக்கிடாமல் நம்மளே பணம் எடுத்துகிட்டு போய் பேங்க்கு கொடுத்து அவங்க அது மூலியமாக சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி தான் கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டு தான். அதோட ரேஷியோ 38.2 தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஆனால் 40%க்கு மேலே ஒரு பேங்க்குங்க இருந்துச்சுன்னா நல்லது. என்னை பொறுத்தவரையும் இப்போ எல்லா பேங்க்லேயுமே காசா ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டின் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. பிகாஸ் ஆஃப் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிகிட்டே போகிறாங்க. யாரும் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க பேங்க்கில் அமௌண்ட்டை வைக்கிறதுக்கு. எஃப்டி போகிறதுக்கோ ஆர்டி போகிறதுக்கோ டெபாசிட் பண்ணுறதுக்கோ ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால இது ரெடியூஸ் ஆகுது. இதை நான் பெருசாக எடுத்துக்கல. போக போக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, சிடி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 75 to 85 இருக்கணும். இதுதான் ஹெல்த்தி பெஞ்ச் மார்க்கு. இது பேங்க்கு கையில் எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குங்கிறத ஒரு இண்டிகேட் பண்ணும். இப்போ சிடி ரேஷியோனா என்னென்னா, பேசிக்காக இப்போ நம்ம பேங்க்குக்கு அமௌண்ட்டு தரோம் இல்லைங்களா, டெபாசிட் தரோம் மீன்ஸ் என்னென்னா டெபாசிட் பண்ணுறோம். அந்த டெபாசிட்டை அவங்க லோனாக கொடுப்பாங்க. அது மூலிமா பேங்க்கு சம்பாதிக்கும். இப்போ 100% நம்ம கொடுத்த அமௌண்ட் அவங்க கையில் இருக்குது. 100%க்கு மேலேயும் அவங்க கடன் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு பேங்க்கிட்ட போய் கேட்குறேன். அப்போ அந்த பேங்க்கால் க்ளோஸ் பண்ணி என்னோடய அமௌண்ட்டை எனக்கு திருப்பி தர முடியலை அப்படின்னா பேங்க் லிக்விடிட்டி இல்லாமல் திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை மாதிரி ஒரு 1000 பேர் கேட்குறாங்கன்னா பேங்க்கால் ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. அப்போ பேங்க்குக்கு லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம், கையில் அமௌண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ 100% இருக்கிற கேபிட்டல், அதாவது டெபாசிட்டில் ஒரு 75 to 80% இருந்துச்சுன்னா
ரொம்பவே நல்லது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டி தான். யாராவது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிட்டன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேங்க்கு கையில் அமௌண்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 100%க்கு மேலே இருந்துச்சு. லிக்விடிட்டி இல்லாமல் 100%க்கு மேலே டெபாசிட் அதாவது கிரெடிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த சிடி ரேஷியோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவாக கண்டிப்பாக கம்மி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பேங்க் எல்லாமே லோன் கொடுக்கறத கம்மி பண்ணியிருக்காங்க. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவை வாண்டடாக கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. இது பேங்க்குக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த ரேஷியோ எப்படி மெயின்டைன் ஆகுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ROA பார்த்திங்கன்னா 1.96 இருக்குது. 1%க்கு மேலே இருந்தாவே நல்லது. 1.96 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனியோட அதாவது பேங்க்கோட அசட்டை வச்சு நல்லாவே ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. 12%க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. என்பிஏவும் பார்த்திங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட்டில் வர இன்கமில் எவ்வளோ மார்ஜின் எடுக்கிறாங்கன்னா 3%க்கு அபோவ் தான் மார்ஜின் எடுக்கிறாங்க. கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. காசா ரேஷியோவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 34% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரும் 12% டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரும் 10% காசா ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவுமே ரொம்ப நல்லது. ரிட்டர்ன் ஆன் அசெட் 1.96% நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வியூ என்னென்னா HDFC பேங்க் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல வேல்யூவில் கிடைக்குது. நான் இதோட சப்போர்ட் ரேஞ்ச் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் எடுத்துக்குவோம். ஒரு 700 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட் ரேஞ்சுங்க. அதையும் பிரேக் பண்ணுதுன்னா 700 சப்போர்ட் ரேஞ்ச் அதையும் பிரேக் பண்ணுதுன்னா கண்டிப்பாக நான் ஒரு 650 எதிர்பார்க்குறேன். நான் எவ்வளோ இறங்கினாலும் HDFC பேங்க்கை கண்டிப்பாக என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீங்கள் HDFC பேங்க்கை வாங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுகிட்டே ஒரு டிசிஷன் எடுங்க. நான் சொல்கிறேங்கிறதுக்காக பைசைலோ எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா. இது என்னோடய வியூ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். உங்களோட டிசிஷனை நான் சொன்ன மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. அப்போ தான் உங்களால் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ண முடியும். நான் இப்போ சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வாங்கி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 600 போகுது அப்படின்னா என்னால் கண்டினியூவாக 1-2 பை பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஆனால் உங்களால் ஒரு பல்காக போட்டுட்டிங்கன்னா 600 போச்சுன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? ரொம்பவே கஷ்டம். அதுக்கு நீங்கள் உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் நம்புகிறேன், இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த பேங்க்கு மேலே அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களால் ரொம்பவே லாங் டேர்ம் ஹோல்டு பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுவரையும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்யூ.